வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்ன நடக்க போது நம்ம ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். முத்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிரைவிங் இன்ஸ்டியூட்டை பூஜை போட்டு முடிச்சுட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக சேர்த்து செக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. அது தொடர்ந்து நடக்கிற கான்வர்சேஷனில் பலகுரல்லையும் கார் ஓட்டுட்டு கற்றுக்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வேண்டாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லும்போதுட்டு அப்போ நீ கார் வாங்கினா என்னன்ற ஒரு கொஸ்டின் வரும்போது நான் டிரைவர் வச்சு ஓட்டிப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா எதுக்கு நீ டிரைவர்லாம் வச்சுக்கிற, அதுதான் மீனா கற்றுக்கிறாள் கார் அவளே டிரைவராக வச்சுக்கும்போது பலகுரல் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க கார் ஓட்டினா கற்றுக்கிட்ட டிரைவராக தான் இருக்கணுமா, ஏன் அவங்க கார் டிரைவிங் சொல்லி கொடுக்கலாமே, அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே, ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும் போது எல்லாருமே அவங்களுக்கு ஒரு நோஸ்கர் கொடுத்த மாதிரி இருந்தோன்னா விஜய் அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறான் நம்ம ப்ராப்பராக இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பாருன்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி முடிச்சிடுறாங்க. இது பேசிட்டு மறுநாள் கிளம்பிட்டு இருக்காரு முத்துடைய அப்பா ஆஃபீஸுக்கு. எதுக்கு அப்பா நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு அழுதுகிட்டே வராரு. எதுக்கே வந்துடுறான்னு சொல்லி உட்கார வைக்கும்போது அவர் அழுதுகிட்டே இருக்காரு. என்னன்னு கேட்டால் அவர் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறேன் நான் நம்பிக்கையாக வளர்த்த பொண்ணு எவனோ லவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டா எனக்கு அசிங்கமாக போயிடுச்சுன்னுலாம் ஃபீல் பண்ணும்போது இவங்க எல்லாம் அவங்க சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்களாக்கும் நம்ம சிங்கப்பூர் மாமா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வீட்டில் இருந்துட்டு இதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க பையன் ஓடி போயிட்டான், ஒரு பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேறு பொண்ணுக்கு வேறு ஏதாவது மாப்பிள்ளை கீப்பில் பார்க்க ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளே பொண்ணு ஓடி போயிட்டான்போது கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டீங்க மாப்பிள்ளையெல்லாம் இல்லைன்றார் அவர். சரின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க நான் பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தாலும் ஓடிலாம் போயிருக்காருந்த போது முத்துடைய அப்பா அவனை பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. என்ன தேவையெல்லாம் பேசிட்டு அவன் வாய் அடங்கவே அடங்காதான்னு சொல்லிக்கிட்டு சரி ஆகிறதுல விட்டு பொண்ணை தேடுற வழியை பாருங்கன்ட்டு விஜயா ஒரு லீடு கொடுக்குறாங்க. உடனே சரி மாமா நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம எப்படி தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம்னு சொல்லிக்கிட்டு முத்து மீனா அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க உங்கள் பொண்ணு எங்கே வேலை செஞ்சா, மெடிக்கல் ஷாப்பில் தான் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுவோம் ஆமான்றாங்க. சரி அது அட்ரஸ்லாம் தாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க சிஐடியாட்டம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்தும் மீனாவும் அந்த கடைக்கு போய்ட்டு அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் என்கொயரி பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் போது அந்த பொண்ணு சரி ஃபஸ்ட்டு பிடி கொடுத்து பேசாமல் இருக்குது. உடனே மீனா சுதாரிச்சுட்டு என்னம்மா நீ ஆஃபீஸில் கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கும், உனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லும்போது முத்து வெளியே போய்ட்றா. அப்புறம் சொல்கிறாங்க சார் நீங்கள் வெளியே போங்க சார் நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவங்கள மிரட்டுறாங்க. நீ சரியாக சொல்லலாம் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் உங்களை பிடிச்சி கேஸ் போட்டுடுவாங்க காணா பொண்ணை மிரட்டவும். அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கும்போது இவங்க சொல்லிட்டு அவங்க 10 minutes டைம் தரும் நாங்கள் வெளியே இருக்கோம் அந்த எல்லாம் உண்மையை சொல்லுன்னு போது கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அந்த வீட்டை காமிக்கிறாங்க, பையன் வீட்டை காமிக்கிறாங்க. பையன் வீட்டில் என்னடானா நம்ம சிங்கர் மாமா ஏன் லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, பிள்ளைங்க ஆசைப்படுறது தான் நடக்கணுன்றீங்க, நான் நடக்கூடாதுன்றீங்க, அந்த மாதிரி லவ் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. பசங்களை மதித்து தானே உங்களுக்கு கொடுக்குறதாங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் அது ஏற்றுக்கலை, அந்த மாதிரி அவர் லீடு கொடுப்பாங்க. சரி இருக்கட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சி எப்படியும் கொண்டு வரேம்மா கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவரும் ஆறுதல் கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே திருப்பி முத்து மீனாவும் அந்த பொண்ணை என்கொயரி பண்ணுமா அந்த பொண்ணு சொல்லுது சார் அவங்க லவ் பண்ணாங்க சார் அது ஒன்று தான் சரி எனக்கு வரையும் தெரியாது. திருப்பி கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போ இவன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கான் பொண்ணும் அப்பா 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, இப்படி மிரட்டினா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நம்பிக்கை தான் போயிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு இவங்க நேராக அந்த பொண்ணுடைய அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவரை ஒய்ஃபை போய் திட்டிகிட்டு இருக்காரு, மானம் போச்சு மரியாதை போச்சு அது போச்சு இது போச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல நான் நம்பிக்கை தான் வச்சது எனக்கு எப்படிலாம் நடக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறார் நம்ம பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கலப்பா எல்லாம் சேஃபாக தான் பொண்ணு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த சீரியல் முடிஞ்சால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக கற்பனை தான், பார்ப்போம் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.